गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உனையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி, ஜெயவருஷம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். மதியம் 3 மணி வரையிலே, அதன் பிறகு சதயம். மதியம் 3 மணி வரை அவிட்டம், அதன் பிறகு சதயம். திதி வளர்பிறை பஞ்சமி திதி. யோகம் சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைக்கும் நாளைக்கும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரிநாள். மார்கழி மாதத்தில் 3 நாட்கள் கரிநாள் வரும். 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 11ஆம் தேதி. மார்கழி 6, 9, 11 இம்மூன்று நாட்களும் எப்பொழுதுமே வருடம் கரிநாள். இன்றைக்கு கரிநாள், வளர்பிறை பஞ்சமி, அவிட்டம் சதயம் நட்சத்திரங்கள் சேர்ந்த நாள். யோகம் சித்த யோகம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சூரியன் புதன் சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்து சந்திரன், லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரன் மிக அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாயின் நட்சத்திரங்களுள் ஒன்றான அவிட்டத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறது. ஆகவே மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு ஒத்துழைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். பொருளாதார ரீதியாக ஏதேனும் கொடுக்கல் வாங்கலிலே தாமதம் தடை ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்து விடுவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய தொகையும் வந்துவிடும். ஆக பொருளாதார நிலையிலே ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு போக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் உள்ள அனைவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு ஒரு சிறிய பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது கூடுதல் பொறுப்புகளை உங்களிடம் வழங்குவார்கள். உங்களை மாதிரி திறமைசாலி யாருமே இல்லை. நீங்கள் தான் இந்த ஆஃபீஸ்லேயே ரொம்ப கெட்டிக்காரர், இந்த வேலையை நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி கூடுதலாக பொறுப்பை கொடுத்து விடுவார்கள். ஆக உங்களுடைய பணிச்சுமை அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகமாகும். அலுவலகத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கும் பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் மிக அற்புதமான ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஒரு சிலருக்கு பட்டங்கள், விருதுகள், பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை புதன் சுக்கிரன் சூரியன் பார்த்து கொண்டிருக்கின்றன. 2 குடையவன் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகச்சிறப்பான நிலையிலே உங்களது பணிகளெல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு அதிக புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு புதன் சுக்கிரன் பார்வை கிடைப்பதால் உங்களது பேச்சு, பாட்டு, குரல் போன்றவற்றின் மூலமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்நாளிலே அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். அதிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிறு சிறு பிரச்சனைகளுக்காகலாம்
கவலைப்படக்கூடியவர்கள் நீங்கள் அல்ல. நீங்கள் எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று ஒரு துணிச்சலோடு செயல்படுபவர்கள். அந்த தைரியலட்சுமியின் அருளால் இன்றைய தினம் நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்திலே அமைந்திருக்கிறது. சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு நிலையிலே உங்கள் ராசி அதிபதியின் சஞ்சாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதியாகிய 11ஆம் வீட்டோன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். 2ஆம் இடமாகிய கடகத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே நாவன்மை சிறக்கும், பேச்சாற்றல் மிகுதியாகும், குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும், உற்றார் உறவினர் சந்திப்பு நிகழும், அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் விவாதிக்க வேண்டாம். பொது இடங்களில் குறிப்பாக அரசியல் பேச வேண்டாம். தேவையில்லாத வம்பு தும்புகளெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள் என்பதால் நீங்கள் உங்கள் வேலைகளை மட்டும் செய்து வாருங்கள். உங்களுடைய பணிகளை மட்டும் கவனித்து வாருங்கள். நீங்கள் அவசியம் செய்துதான் ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகள் என்னவோ அவற்றை மட்டும் செய்யுங்கள். கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். இறை வழிபாட்டிற்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள். காலை நேரத்திலே இறைவனை சிறிது நேரம் சிந்திக்க வேண்டும். இரவு படுக்கப் போவதற்கு முன்பாக இறைவனை சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். அதிகாலையிலும் இரவிலும் 10 நிமிடம் தியானம் செய்தால் கூட போதும். மனம் அமைதியாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கும். ஆனால் தினமும் காலையில் 10 நிமிடம், இரவில் 10 நிமிடம் வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் நிசப்தமாக கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தியானம் செய்து கொண்டு, அந்த இஷ்ட தெய்வம் உங்களுடைய புருவ மத்தியிலே வந்து அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொண்டு, புருவ மத்தி என்றால் நாம் குங்குமம் வைக்கிறோம் அந்த இடம், 2 புருவங்களுக்கு இடையிலான பகுதி, அங்கே உங்களுடைய இஷ்ட தெய்வம் வந்து அமர்ந்திருப்பதாக நினைத்து கொண்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. பீஸ்ஃபுல் ஆகிடும். ஒரு தெளிவு கிடைக்கும். மனதிலே ஒரு தெளிவு கிடைக்கும். 10 நிமிஷம் கார்த்தால ஒரு 10 நிமிஷம், ராத்திரி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாலே போதும். ஒரு அற்புதமான ஒரு பவரை கொடுக்கும். முதல்ல 1/2 hour பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கான்சன்ட்ரேஷன் வரத்துக்கே ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அதை 10 நிமிஷம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட 10 நிமிஷம் தியானம் பண்ணால் போகிறோம். இந்த தியானம் செய்யும் பழக்கத்தை அனைவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தியானம் செய்வது பற்றி நிறைய மகான்களெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதிலே விவேகானந்தர் சொன்ன வழிகள் மிக சுலபமானவை, அனைவராலும் பின்பற்றக்கூடியவை. அவர் காட்டி சென்ற வழி நமக்கு மிக முக்கியமானதும் கூட. ஆகவே காலையிலும் இரவிலும் 10 நிமிடம் தியானம் செய்வது என்பது அனைவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த தியான பழக்கத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஏனென்றால் சந்திரனின் ராசி கடகம், கடகத்துக்குத்தான் சந்திரன் அதிபதி. ஆகவே சந்திரன் மனோகாரகன். கடகராசிக்காரர்களுக்கும் சந்திரன் நீச்சம் பெறுகின்ற வீடான விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மனசு அலைப்பாஞ்சு கொண்டே இருக்கும் எப்பொழுதும். ஆகவே இவ்விருவருக்கும் கண்டிப்பாக தியான பயிற்சி மிக மிக அவசியம். நீங்கள் தியான பயிற்சியை துவங்குங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே அவிட்ட நட்சத்திர சாரத்திலே செவ்வாயின் நட்சத்திர சாரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறும். மிகச் சிறப்பான நிலையிலே உங்களது வாழ்க்கை தரம் உயரும். தொழில் வளர்ச்சி அடையும். சிறு தொழில் குறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிக லாபம் கிடைக்கும்.
பெரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். பூமி தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பூமி லாபம் கிடைக்கும், பூமியால் லாபம் கிடைக்கும். இத்தகைய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் சிம்ம ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி 4ஆம் இடமாகிய கேந்திரஸ்தானத்திலே சூரியன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான ஒரு கிரக நிலவரம் கொண்ட நாள். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. அனைத்து விதமான செல்வங்களையும் நீங்கள் அடையப் போகிறீர்கள். இழந்த செல்வங்களெல்லாம் மீண்டும் வரப்போகிறது. மனதிலே மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடப்போகிறது. மகிழ்ச்சி அலை வீசப்போகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதிலே இருக்கும் கன்னி ராசி இளம் ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிக வலுவாக இருப்பதை கிரக நிலவரங்கள் உணர்த்துகின்றன. 7க்குடைய குரு உச்சம் பெற்றிருக்கிறது. களத்திர ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. களத்திர காரகனாகிய சுக்கிரன் கேந்திரஸ்தானத்திலே ராசி அதிபதியோடு குரு வீட்டிலே இணைந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. திருமண முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். திருமணத்திற்கு இப்பொழுது வரன் பார்த்தால் அமைந்துவிடும். மார்கழி மாதத்தில் ஜாதகம் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பெண் பார்க்க செல்லலாம். பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பேசுவது, திருமணத்தை பற்றி விவாதிப்பதெல்லாம் மார்கழியில் செய்யலாம். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், தேதி முடிவு பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். முகூர்த்தம் மட்டும்தான் மார்கழியில் வைக்கக்கூடாது. தை பிறந்த பிறகுதான் திருமண முகூர்த்தம் வைக்க வேண்டும். ஆனால் மார்கழியிலே திருமணத்திற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யலாம். இன்றைய தினம் கன்னி ராசிக்கு திருமண யோகம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 3ஆம் இடமாகிய தனுசிலே சூரியன் புதனோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 9க்குடையவன் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது புதன் மிதுனத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2க்குடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. தனகாரகனால் தனஸ்தானாதிபதி பார்க்கப்படுகிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீரும். கையிருப்பு அதிகரிக்கும். சேமிப்புகள் புதிதாக உருவாக்குவீர்கள். செல்வச் செழிப்பு ஏற்படும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு 9ஆம் இடத்திலே மீண்டும் உச்சம் பெற்று வலுவான நிலையிலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியை சனி கடந்து கொண்டிருந்தாலும் குரு பார்வையிலே அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாயின் நட்சத்திரங்களுள் ஒன்றான அவிட்டத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் மிகச்சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நாள். அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறுகின்ற ஒரு நாள். அனைத்து வயதினருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவரவர் விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திற்கும் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும் ஒரு அற்புதமான நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆலய திருப்பணி செய்யும் பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும்.
ஆலய திருப்பணி செய்வது என்பது பூர்வ ஜென்ம பாக்கியம் இருந்தால்தான் செய்ய முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, மணிவாசகப் பெருமான் வாக்கு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனோட அருள் இருந்தால் தான் அவனுடைய தாளை வணங்கவே முடியுமா. ஆகவே ஆலய திருப்பணி செய்தல் என்பது பணம் இருக்கிறவங்க எல்லாரும் செஞ்சிட முடியாது. சில பேர் பணம் வச்சுருப்பாங்க, திருப்பணி பண்ணுறதுக்கு மனசு வராது அல்லது தடை ஏற்படும். ஆலய திருப்பணி செய்யும் மிகப்பெரிய ஒரு பேரு பாக்கியம் இப்பொழுது தனுசு ராசிக்கு கிடைக்கிறது என்பது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நற்பணிகளிலே ஈடுபடுவீர்கள், பொது காரியங்களிலே ஈடுபடுவீர்கள், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மிக அற்புதமான ஒரு நல்ல நாள். அதிக மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும், நல்ல தகவல்களெல்லாம் வந்து சேரும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும், ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும், அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் ராசியிலே உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. தனஸ்தானாதிபதியாகிய சனியும் குரு பார்வை பெறுகிறது. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி, அதாவது 2 குடையவன் 11 குடையவன் ஆகிய 2 கிரகங்களும் குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. அதிலே 11ஆம் வீட்டோனாகிய செவ்வாய் ராசியிலே உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. 2ஆம் வீட்டோனாகிய சனி 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரமும் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஒரு சிலர் தங்களுடைய வீட்டை புதுப்பித்து கட்டுவார்கள், ஒரு சிலர் வர்ணம் தீட்டுவார்கள். சிறு சிறு மராமத்து பணிகளெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். சின்ன ரெனோவேஷன் அல்லது அடிஷன், பெயிண்ட் அடிக்கிறது, ரூமுக்கு கலர் டிஸ்டம்பர்ஸ் அடிக்கிறது, ஃப்ளோரிங்கை சரி பண்ணுறது, இந்த மாதிரியான சில்லறை ரிப்பேர் வேலைகளெல்லாம் செய்து வீட்டை புதுப்பொலிவுடன் திகழ வைக்கும் பணியிலே ஒரு சிலர் இப்பொழுது ஆர்வம் காட்டுவார்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசியை சந்திரன் கடக்கும் காலத்தில் கும்பராசிக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். ஆறுக்குடையவனாக இருந்தாலும் சந்திரன் ராசியை கடக்கும் காலங்களிலே நன்மைகளை செய்யும் என்பது கும்பராசிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். தொழில் ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் 12இல் உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி சனி அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும், அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து தொழிலில் உள்ளவர்களுக்கும், இருபாலருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்கள், சின்னத்திரை பெரிய திரை போன்ற துறைகளிலே உள்ள கலைஞர்கள், இசைத்துறை கலைஞர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும். விளையாட்டுத் துறையிலே உள்ளவர்களுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் கேடயங்களும் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் அனைவராலும் புகழப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். செய்கின்ற செலவுகளெல்லாம் மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும், நல்ல செலவுகளாக இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். புதிதாக ஆடை அணிகலன்களெல்லாம் வாங்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்களையெல்லாம், பொருட்களையெல்லாம் இப்பொழுது வாங்குவீர்கள். ஒரு சிலர் புதிதாக டிவி வாங்குவார்கள், பெரிய ஸ்கிரீன் டிவி. வீட்டிற்கு பயன்படக்கூடிய உபகரணங்கள், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்
கூட்ஸ்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். அதிக நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். குடும்பத்தாருடன் வெளியே சென்று வெளியே உணவருந்தி மகிழ்வீர்கள். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக, பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக, வேடிக்கைகளும் கேளிக்கைகளும் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சஷ்டி விரதம், வளர்பிறை சஷ்டி. நாளைய தினம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையான 6ஆம் நாள் சஷ்டி. நாளைய தினம் சஷ்டி. நாளைய தினம் விரதம் இருப்பது குழந்தைகளுக்கு நல்லது. குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக அவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும், சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சஷ்டி விரதம் இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் சஷ்டி விரதம் இருப்பது மிக மிக அவசியம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வரும் என்பதுதான் அதன் பொருள். ஆகவே நாளைய தினம் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கின்ற நாள். சஷ்டி விரதம் இருந்து அருகிலே உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து பூமாலை வாங்கி சாத்த வேண்டும். முருகனுக்கு புஷ்ப அலங்காரம் செய்து பார்க்க வேண்டும். நாதவிந்து கலாதி நமோ நமோ என்னும் பாடலை, திருப்புகழ் பாடலை, நாதவிந்து கலாதி நமோ நமோ என்னும் திருப்புகழ் பாடலை பாடலாம். அதே போல தீபாராதனை பாடல்களாக 4 திருப்புகழ் பாடல்கள் உள்ளன. அவற்றை நீங்கள் பாடுவது நல்லது. நாளைய தினம் சஷ்டி விரதம் இருக்கின்ற நாள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலியமா பல பேருடைய வாழ்க்கை ஒளிப்பெற்றிருக்கு. இதுல புதுவிதமா ஓம்காரம் பகுதியில உங்களை நாங்க சந்திக்கிறோம். இந்த பகுதியில நம்ம கூட பேசுறதுக்காக அனுமன் உபாசகர் சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் நம்ம கூட இருக்காரு. இவரு சப்த ரிஷி வாக்கியம் மூலம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வார். ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. அஸ்மத் குருபியோ நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனச மகா குருவே நமக. பக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். வந்தே கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இன்னைக்கு மார்கழி மாதம் 11ஆம் தேதி சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி இதெல்லாம் கூடி வர்றது ரொம்ப விசேஷமான விஷயம்னு சொல்வாள். சுக்கிரவாரம்ன்றது மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த வாரம். பொதுவாக சுமங்கலி பூஜை பண்ணுறவா, அதேமாரி மகாலட்சுமி பூஜை பண்ணுறவா, இவெல்லாம் வெள்ளிக்கிழமையை சிரேஷ்டமாக எடுத்துப்பான். பஞ்சமி கருட பகவானுக்கு உகந்த திதி. கருடனை உபாசனை பண்ணுறவா, அதேமாதிரி உங்களுக்கு செய்வினை கோளாறுகள், தேவையற்ற திருஷ்டி தோஷம் விலகிறதுக்கு கருடனை பூஜிக்கிறவா இந்த பஞ்சமி திதியை தேர்ந்தெடுப்பான். இந்த பஞ்சமி திதி ஒரு அற்புதமானது. ஜபம் உபாசனைகளுக்கு ஒரு அற்புதமான திதி. நிறைய விஷயங்களோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இனிய வேலையில நிறைய காலர் நம்ம கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு பாத்திரலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நானாம்பிகா, எங்க பொண்ணுங்க. ஓகே, அவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆயிட்டே இருக்குங்க மேடம். உங்க பொண்ணு பேர் ஞானாம்பிகையா? ஆமாங்க சார். என்ன நட்சத்திரம்? மிதுன ராசி சார், புனர்பூசம் நட்சத்திரம், சிம்ம லக்னம் சார். பிறந்த ஊர் எது அவங்க? சென்னையில சார், அம்பத்தூர். எத்தனாவது குழந்தை இவங்க? ஃபர்ஸ்ட் குழந்தைங்க சார். படிப்பு முடிச்ச எவ்வளோ நாள் ஆகுது? முடிச்சிட்டாங்க. எம்எஸ்சி படிச்சாங்க சார். எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் சொல்கிறதுலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறது இவங்க பகுதி நேரமாக படிக்கிறாங்க. கரெக்டா? சரியா? ஆமாங்க சார். இப்போ இவருக்கு நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் சொல்லுங்க. இவருக்கு சந்திரன் பிரதான கிரகமாக வந்திருக்கார். சரி. பொதுவாக சந்திரன் பலமாக வந்தால் இடம் விட்டு இடம் பிரயாணம் உண்டு. சந்திரன் பிரதானமாக வந்தார்னா இவங்க பிரயாணம் உண்டுன்னு அர்த்தம். ஆக இவருக்கு திருமணத்துக்கு அப்புறம் பிரயாணம் வரும். ஆனால் திருமண வாய்ப்புகள்னு சொன்னீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் சாத்தியமில்லாத நிலையில தான் தெரியறது. திருமணம் ஆகிறதுக்கு தாமசமாகுமே தவிர திருமண வாழ்க்கை பிற்காலத்தில் சிறப்பாக இருக்கும். இந்த திருமண தடை விலகிறதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சுலபமான பரிகாரம் சொல்லலாம், எளிய பரிகாரம்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு
சரி. ஒரு பௌர்ணமிக்கும் குத்த விளக்கில் மகாலட்சுமியை தியானம் பண்ணி உங்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அர்ச்சனை தமிழில் இருக்குது இல்லை வடமொழியில் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனையை வந்து தமிழ்லையோ வடமொழிலையோ அந்த அர்ச்சனையை பண்ணுங்கள். குத்த விளக்கை வந்து தரையில் வைக்காதீங்க. குறைஞ்சபட்சம் 1.5 அடியாவது இருக்கணும் அந்த குத்த விளக்கு. தரையில் வைக்காதீங்க. ஒரு மனை போட்டு அது மேலே அந்த குத்த விளக்கு வைங்க, கோலம் போட்டு. அந்த குத்த விளக்கு மேலே பூ வைக்காதீங்க. அதாவது குத்த விளக்கு மேலே பூ வச்சிங்கன்னா அந்த நெருப்பு வந்து குத்த விளக்கில் படும், அந்த பூவில் படும். அந்த மாதிரி பூவில் வந்து நெருப்பு படுற மாதிரி வைக்காதீங்க. 2. 3வது, அந்த பூஜை பண்ணுற குத்த விளக்கில் வேறு எந்த பொருளும் ஊதுவத்தி ஏற்றுறதோ கற்பூரம் ஏற்றுறதோ செய்யாதீங்க. ஊதுவத்தியோ கற்பூரமோ ஏற்றாதீங்க. பக்கத்தில் ஒரு சின்ன விளக்கு, ஒரு உபதீபம் வச்சுட்டோ அதில் ஏற்றுங்க. இது பௌர்ணமி மகாலட்சுமியை தியானம் பண்ணி பூஜை பண்ணுங்க. நைவேத்தியம், விசேஷமான நைவேத்தியம்னா பால் சாதம் விசேஷம். அது வந்து நம்ம சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதத்தில் பால் சேர்த்து சக்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. கட்டாயம் வந்து விசேஷ பலன் கிடைக்கும். இந்த அர்ச்சனை வந்து மல்லிப்பூவால் பண்ணலாம். வாசனை பூ, குறிப்பாக மல்லிப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்க. இந்த உங்கள் ஜாதகம், உங்கள் குழந்தையோட ஜாதகம் சிறப்பாக இருக்கும். படிப்பு முடியும். இப்போ எடுத்திருக்க கல்வியும் கட்டாயம் நல்ல விதமாக முடியும். இந்த தடை வந்து தெரியுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தடை வந்து கட்டாயம் விலகும். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். வரக்கூடிய கணவர் சொந்தத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்நியத்தில் அமைவார். நீங்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்திலே 30 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருப்பார். கல்யாணத்துக்கு அப்புறம் இடம் விட்டு இடம் பிரயாண லாபம் கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லலாம். வேறு பரிகாரங்கள் வேண்டாம், மனக்குழப்பம் வேண்டாம், தைரியமாக இருக்கலாம் நீங்கள். அண்ட் இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ வந்து தடைகள் இருக்கு, அவங்களுக்குலாம் எப்போ நிவர்த்தி ஆகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்? பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் இப்போ எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கல்யாணத்துக்குரிய பிராப்தம் இருக்குன்னு கேட்குறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான். இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஷத்தில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு 4ல் இருக்கார், ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 3ல் இருக்கார். இந்த இதை வச்சு தான் குரு பலன் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருது. அப்படி சொல்லும்போது மிதுன ராசிக்கு குரு பலன் இருக்குது, கன்னி ராசிக்கு குரு பலன் இருக்குது, உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு குரு பலன் இருக்குது, மகர ராசிக்கு குரு பலன் இருக்குது, மீன ராசிக்கு குரு பலன் இருக்குன்னுலாம் சொல்லுவாள். சொல்லிவிட்டு குரு பலன் இருக்குது, கல்யாணம் முடியும்னு சொல்லுவாள். அப்படி இல்லை. குரு பலன் மட்டும் வைத்து திருமணத்தை வந்து நம்ம நிச்சயிக்கவே முடியாது. ஏன்னா மீனராசியில் பிறந்த ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் 5ல் குரு இருக்கார், கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்கன்னா, இப்போ 60 வயசாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, மீனராசியில் பிறந்த வளர்ந்து, அப்போ 5ல் குரு இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அப்படி இல்லை. குருன்றவர் நல்ல ஒரு ஸ்தானத்தில் வரும்பொழுது கோச்சாரத்தில் வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதேமாதிரி பழைய கடன்களை அடைக்கிறது, கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கிறது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றது எல்லாமே குருவோட அருள் தான். அதனால் கல்யாணம் மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம். இருந்தால் கூட சுபகாரியம் கைகூடி வரத்துக்கு சுயவரா கலா பார்வதி பூஜை பண்ணலாம். அது சுயவரா கலா பார்வதி மந்திரத்தை ஜபிக்கலாம். அதாவது மஞ்சக்கிழங்கை பூஜையில் வச்சு சுயவரா கலா பார்வதி ஜபத்தை 45 நாள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மஞ்சக்கிழங்கை பெண்கள் வந்து குளிக்கலாம் பூசி. திருமணம் வந்து கட்டாயம் உடனே கைகூடி வரும். சரி, இது வந்து கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வந்து பிரமிப்பான விஷயமா இருக்குதுன்னு நினச்சா, பொதுவாக வந்து பெண் தெய்வ ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம். அம்மன் கோயிலாக இருக்கலாம், லக்ஷ்மி கோயிலாக இருக்கலாம், மகாலட்சுமி இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம். பெண் தெய்வ ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், சுக்கிரவாரத்தில் போயிட்டு வரலாம். இது வந்து நல்ல பலன் தரும். சரி, இதுவும் இல்லை இன்னும் சுலபமாகணும்னா, திருமங்கல்ய சரடு வாங்கி அம்பாள் சன்னிதானத்தில் வச்சு வழிபாடு பண்ணி வரக்கூடிய பெண்கள், சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கலாம். அது வந்து நம்ம சக்திக்கு 28, 54, 108 கொடுக்கலாம். இதுவும் நல்ல விசேஷமான பலன் தரும்னு சொல்லலாம். சுவாமிஜி, அடுத்த நேர் வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பார்த்துடலாமா? பார்க்கலாம். வணக்கம். என் பேர் முருகேசன், வேடசந்தூர்ல இருந்து பேசுறோம். ஓகே சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஓகே, ஒரு வண்டி ஒன்று எடுத்தேன் மேடம். அது இப்போ ஓகே, ஒரு சின்ன பிரச்சனைனால ஏத்தி நிப்பாடுற மாதிரி ஆகி போச்சு. அதான் சரி, நம்ம நாங்கள் அதுக்கு அந்த வண்டிக்கு செட்டில்மெண்ட் பண்ணி மொத்தத்துக்கு எடுத்துடலாமா நான் கேட்கலான்ட்டு. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து நம்மளுடைய சுவாமிஜி வந்து தீர்வு சொல்லுவார், கேட்கலாம். ஐயா, நான் இப்போ எங்க அப்பா எனக்கு ஒரு வண்டி கொடுத்தாருங்கய்யா. என்ன வண்டி? பஸ். சரி. அது இப்போ ஏத்தி நிப்பாட்டி இருக்கேன். நான் கேரளாவில் வண்டி ஓடிட்டு இருக்குது. சரி. அது இப்போ ஒரு சின்ன பிரச்சனைனால ஏத்தி நிப்பாட்டுற மாதிரி போச்சு. சரி. சரியான வருமானமும் வரல. சரி. அப்ப அதனால இப்போ ஒரு 2 மாசத்துக்கு ஏத்தி நிப்பாட்டுவோன்ட்டு அப்புறம் ஏத்தி நிப்பாட்டி இருக்கேன். சரி. இப்ப அந்த வண்டியை வச்சு கொஞ்ச நாளைக்கு போலாமா இல்ல வித்தரலாமான்ற ஒரு ஐடியா தான் கேட்கலான்ட்டு சார். நீங்க முதல்ல என்ன தொழில் செய்தீங்க? கண்டக்டரா போயிட்டு இருந்தேன். சரி, உங்க நட்சத்திரம் சொல்லுங்க. மூலம். என்ன வயசு பாருது உங்களுக்கு? 27 முடிஞ்சுங்க சார். உங்க அப்பா, உங்க தகப்பனார் வண்டி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு?
அப்பா இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சார் இறந்தாரு. அதுல இருந்து எனக்கு வந்தது. ஓ, அப்போ அதான் அவர் கையிலேருந்து உங்கள்கிட்ட வந்தது. ஆமாங்க சார். அது அவர் வந்து எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கார், வண்டி பஸ் தொழில்? அப்பா வந்து ஒரு 10 வருஷம் 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்காருங்க. உங்கள் குலதெய்வம் எது? எங்க குலதெய்வம் வந்து நரசிம்ம பெருமாள். இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் விரயஸ்தானம் வந்து பலமாக இருக்குது. பொதுவாக வந்து விரயஸ்தானம் பலமாக இருந்தால் நம்ம வந்து 100 ரூபாய் சம்பாரிச்சோன்னா 120 ரூபாய் செலவழியும். நம்ம வருமானம் 100 ரூபா வந்ததுன்னா 120 ரூபா செலவழியும். அதே மாதிரி வாகனஸ்தானமும் பலகீனமாக இருக்குது. அதனால் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறதை விட இதை வந்து உங்களுக்கு ஓரளவு நல்ல விலை வந்தால் கொடுத்துடலாம். ஒரு விஷயம். சரிங்க. இப்போ பரிகாரம் பண்ணி இந்த வாகனத்தை வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த வாகனத்தை கொடுத்துறது நல்லது. இப்ப பரிகாரத்தை பண்ற மாதிரி இருந்தா சார்? நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? வேடசந்தூர். சரி, நீங்கள் வந்து காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். உங்களோட மூல நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்கள். அவருக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு சகசரநாம அர்ச்சனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால 6லேருந்து 7, கார்த்தால 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் 11 ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது 11 வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை பூஜை பண்ணிட்டோ குறைஞ்சது 3 முறை காஞ்சி வரதராஜரை தரிசனம் பண்ணுங்க. சரிங்க. அப்போ இந்த உங்களுக்கு வந்து இந்த பலு வாகனம் சம்பந்தமான மன அழுத்தம் பலு வந்து கட்டாயம் குறையும். அப்போ வந்து இந்த வாகனத்தை மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து தொழிலா செய்யறதுக்குரிய சாத்தியம் கட்டாயம் கிடைக்கும். ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயம், உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு நின்று போயிருந்தாலும் நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை விட்டு போயிருந்தாலும் கட்டாயம் அந்த பிரார்த்தனையை செலுத்திடுங்க. இவரை போலவே வந்து நிறைய அன்பர்களும் வந்து வண்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அண்ட் சில பேர் வந்து வண்டி வாங்கியும் வந்து நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தீர்வு நீங்க கொடுக்க போறீங்க சுவாமி? பொதுவாக வந்து வாகன யோகம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவான், பாக்கியஸ்தானம், 4ஆம் இடம், இந்த மூணும் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள். உங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முத்து பல்லக்கு வரும், நரவாகன பிராப்தி உண்டுலாம் எழுதுவா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி காரில் போகிறது, விலையுயர்ந்த காரில் போகிறது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பலன்னு. ஆக வாகன யோகம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு தடைகள் இருந்தாலும் வாகனம் அமைஞ்சிடும். அப்படி யோகம் இல்லாதவர்கள் வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் ரொம்ப சுலபமானது, கருட பகவானை பூஜை பண்ணுங்க. குறிப்பாக வந்து பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோயில் இருக்க கருடனை தரிசனம் பண்ணி பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு வாகன யோகம் சித்திக்கும். ரொம்ப சுலபம். பஞ்சமி அன்னைக்கு கருட பகவானை தரிசனம் பண்ணுங்க. போகிறோம் கருடனை தரிசனம் பண்ணிவிட்டோம், நீங்கள் பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கருட பகவானோட தரிசனத்தால் கட்டாயம் வாகன யோகம் சித்திக்கும் சொல்லலாம். நிறைய நேயர்கள் வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நேர் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் குறித்து நம்ம கிட்ட கேட்க போறாங்க அப்படின்றது கேட்கலாம். சுவாமிஜி வணக்கம். யார் எங்க இருந்து லைன்ல பேசுறீங்கம்மா? என் பேர் மீனாட்சிமா. மீனாட்சிங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம். மதுரையில இருந்து பேசுறீங்களா? ஆமாம்மா. யாருக்கு என்ன பிரச்சனை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எங்க பொண்ணுக்கு அந்த ரோஜா மலர்னு ஒரு பேரு. ஓகே. அதுக்கு சுவாதி நட்சத்திரம், துளாராசி. ஆமா, 83ல பிறந்தது. 83ல பிறந்து எனக்கு கல்யாணம் ஆகல. முயற்சி பண்ணனாலும் இதாயிருது. சுவாமிஜி கிட்ட கேட்கலாம் இதுக்கு வந்து என்ன தீர்வு நம்ம காணலாம் அப்படின்னு. நீங்கள் கேட்டது உங்களோட வருத்தம் நியாயமான வருத்தம். அதாவது திருமணன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவான். இப்போ வந்து 20 வயசு ஆச்சு, இப்போ 25 வயசு ஆச்சு, 30 வயசு ஆச்சுன்னு தள்ளிட்டே போகிறது. இப்போ உங்கள் பெண்ணுக்கு வந்து பிரதான கிரகம் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திர பகவான் தான் பிரதானமாக வந்தார். இந்த சப்தரிஷி வாக்கியப்படி சந்திரன் வந்து ஏற்ற இறக்கங்களை காணக்கூடியவர். 15 நாள் பார்த்தீங்கன்னா சந்திரன் என்ன பண்ணுறார், வளர்றார். 15 நாள் தேய்றார். நீங்கள் விரும்பி பேசிய இடம் கூட விலகி போகக்கூடிய சூழ்நிலை உள்ள ஜாதகம். இதுக்கு வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம், சுலபமான பரிகாரமாக சொல்கிறோம். நீங்கள் ஒரு புனர்வசு நட்சத்திரம் அன்றைக்கும் கோயிலுக்கு போய் ராமனை தரிசனம் பண்ணுங்கள். ராமர் சன்னதியில் இருக்கிற ஸ்ரீ ராமபிரானை தரிசனம் பண்ணுங்கள். இந்த பங்குனி மாதம் ஸ்ரீராம நவமி வரும். அன்றைக்கி ராமபிரானுக்கு பலாப்பழமும் தேனும் நைவேத்தியம் பண்ணுங்கள். ஸ்ரீ ராமபிரானுக்கு பலாப்பழம் தேன் நைவேத்தியம் பண்ணுங்கள். ஒரு புனர்வசு நட்சத்திரம் அன்றைக்கும் ஸ்ரீ ராமபிரானை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் பெண்ணை வந்து காலம்பரை குளித்த உடனே ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு நோட்டில் ஒரு பக்கம் முழுக்க தொடர்ந்து எழுத சொல்லுங்கள்.
ராமனோட அருளால் கட்டாயம் நினைச்ச காரியம் நினைத்தபடி நல்ல முறையில் சித்திக்கும். சுவாதி நட்சத்திரம்ன்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம்னு சொல்லுவோம். பெண்கள் வந்து மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம் இந்த 4 நட்சத்திரங்களில் பிறந்தால் எந்த பொருத்தங்களும் பார்க்காம கூட விவாகம் பண்ணிடலாம் சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம் இதில் உங்கள் பெண் வந்து சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்திருக்காங்க. அடுத்த முறை ஒரு நல்ல செய்தியோடு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிற வாய்ப்பு வரும். சொந்தத்தில் முடியாது, அசலில் தான் முடியும். ஆனால் நீங்கள் மதுரை, திருச்சி சார்ந்த இடங்கள்லேயே பார்க்கலாம். உங்களுக்கு உத்தியோகம் பண்ணக்கூடியவர் தான் உங்கள் மாப்பிள்ளையாக வருவார். வேலைக்கு போகக்கூடியவராக இருப்பார். தனியார் துறையில் வேலை செய்கிறவராக இருப்பார். அரசாங்க பணி பண்ணாதவர் தனியார் துறையில் வேலை செய்கிறவராக இருப்பார். உறவினர் வழியில் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இப்போ சொன்ன பரிகாரத்தை தவிர வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். சுவாமியோட அருள் உங்களுக்கு கட்டாயம் நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இவங்க சொன்ன மாதிரி வந்து பொண்ணுங்க மட்டும் இல்லாம பசங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 34 வயசாகியும் 35 வயசாகியும் வந்து கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்க எந்த பிரச்சனையால வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, இல்ல வந்து அவங்க வேலைனால அவங்க வந்து தள்ளி போடுறாங்களா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து நிறைய பேரோட மனசுல இருக்கு. அதுக்கு வந்து என்ன தீர்வு சுவாமிஜி? எப்பயுமே 2 விஷயம் சொல்லுவோம். லௌகிகமான பிரச்சனை ஒன்று, ஜோதிட ரீதியான பிரச்சனை ஒன்று, 2 சொல்லுவோம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா மழை பெய்யறது, நம்ம அதை தேக்கி வச்சுக்கிறது இல்லை, அது லௌகிகமான பிரச்சனை. ஆனால் இயற்கையிலே மழை பெய்யாமையே போயிடுது, அது வந்து ஜோதிட ரீதியான பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே எடுத்துட்டிங்கன்னா ஜாதகம் வந்து இவ எல்லாருமே என்ன பண்ணிடுறோம்னா மதம் காரணமாகவோ, மொழி காரணமாகவோ, அந்தஸ்து காரணமாகவோ திருமணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுரும். கேட்டால் இப்போ பொண்ணு இந்த படிப்பு படிக்கலைன்றது, அந்தஸ்து சரியில்லைன்றது, இல்லை மதத்தில் குறைபாடு கண்டுபிடிக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தால் நாம் லௌகீகமாக தள்ளிடுறோம். 2வது விஷயம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நம்ம தர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டே வந்துட்டோம். நமக்குன்னு சில தர்மங்கள் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் உங்களுக்கு வாசலில் ஜலம் வைப்பா, பசு சாப்பிட்டோன்னு சொல்லி. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நெல் இறச்சி வைப்பா, குருவிலாம் சாப்பிட்டோம், பறவைகள் சாப்பிட்டோன்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தர்மங்கள்லாம் நிறைய மறந்துட்டோம். அதனால் தர்மங்களை மறந்தது தான் இந்த விவாகங்கள்லாம் தடைப்படுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பொதுவாக இந்த காரணம் என்னன்னு கேட்குறீங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு மேலே தான், 28, 30, 35, 40, சில பேர் 60ஆம் கல்யாணமும் சேர்த்தே பண்ணுற அளவு ஆகிப்போச்சு. காலம் மாறி போச்சு. அதுக்கெல்லாம் வந்து எளிய தீர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுலபமான தீர்வு அப்படின்னா திருப்பதி போய் வெங்கடாஜலபதி கல்யாண உற்சவத்தை தரிசனம் பண்ணால் போகிறோம். கல்யாண உற்சவத்தில் கலந்துக்க முடியலன்னா கூட திருப்பதி வெங்கடாஜலபதியோட திருக்கல்யாண உற்சவத்தை கண்ணால் தரிசனம் பண்ணாலே போகிறோம். அப்படி இல்லைன்னா நமக்கு பக்கத்தில் வள்ளி திருமணம் நடக்கும், அதேமாதிரி சீதாராமன் கல்யாணம் நடக்கும். அந்த மாதிரி இடங்களில் போய் கலந்து சுவாமியை தரிசனம் பண்ணால், இந்த கல்யாண உற்சவத்தில் அந்த சுவாமியை தம்பதியாக தரிசனம் பண்ணால் கட்டாயம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே விவாகம் கட்டாயம் கைகூடி வரும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெவ்வேறு விதமான பிரச்சனைகளோட வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுத்தீங்க. எல்லாருக்குமே வந்து இது பயனுள்ளதா கண்டிப்பா அமைஞ்சிருக்கும். மீண்டும் நாளைக்கு உங்களை வந்து ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறோம்.